இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஒரு பக்கம் எடப்பாடி கே பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அமித்ஷாவிடம் வலியுறுத்தினேன்னு சொல்றாரு. எப்படி பாக்குறது? அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கு அமித்ஷாவின் உதவி தேவை என்று நினைப்பதே அபத்தம். காரணம், அதிமுக எடுக்க வேண்டிய முடிவு, அது எப்படி அமித்ஷா எடுக்க முடியும்? அந்த முடிவை அதிமுகவை பொறுத்தவரையில் இன்றைக்கு இபிஎஸ் தான் பொதுச் செயலாளர். அவர் அதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிட்டார். ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் அதிமுகவின் உரிமை கோரி அவர் பல வழக்குகளை நடத்தி வருகிறார். இன்னமும் பல்வேறு வழக்குகளில் அவர் ஒரு லிட்டிகன்ட். அப்படி இருக்கும்போது இது ஒரு உரிமை போட்டியாக நீதிமன்றத்தில் இருக்கிற விஷயம். தேர்தல் ஆணையம் நிராகரித்து விட்டது. இபிஎஸ்க்கு தான் ஏஃபா பிஃபார்ம்ல கையெழுத்து போடுற அதிகாரம் இருக்கு. அவருக்கு தான் இரட்டை இலையை வழங்குற உரிமையும் இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் மீண்டும் மீண்டும் பழைய விஷயத்தை பேசி பிரயோஜனமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஓபிஎஸ் அவர்கள் தான் தனி கட்சி துவங்க போறேன்னு சொன்னாரு. தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்பது தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்று கட்சியாகும் சொன்னது அவர்தான். அதுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி ஒரு கெடு தேதியும் வைத்திருக்கிறார். இப்போது மீண்டும் அமித்ஷாவை போய் பார்த்திருக்கிறார். அமித்ஷா வரப்போவதாக பேச்சு அடிபடுகிறது. வருவாரா என்று நமக்கு தெரியாது. வந்தாலும் என்ன செய்ய முடியும்? பாமகவை ஒன்றுபடுத்த முடியுமா? அதிமுகவை ஒன்றுபடுத்த முடியுமா? அதை தான் அந்த கட்சிகள் செய்ய வேண்டிய சுய பரிசோதனை. அப்படியான சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் தனது ஈர்ப்பை காட்டிக் கொள்கிறார். அதை தாண்டி இதில் வேற என்ன இருக்கிறது? அரசியல் பூசணிக்காயை அற்ப சோற்றிலே கரைப்பதற்கு முயற்சி செய்கிறார். தொடர்ந்து இந்த தேர்தல் பக்கத்துல வந்திருக்கக்கூடிய இந்த சமயத்துல இன்னமுமே கூட அவருடைய பாதையை தீர்மானிக்கல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இதுல என்ன ஆகும் என்றால், ஓபிஎஸோடு இருந்த ஒரு எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு போட்டார். உங்கள் தொலைக்காட்சி நிருபர் தான் அந்த கேள்வியை கேட்டார். பலரும் திமுகவுக்கு சென்றிருக்கிறார்கள் என்று. அது சரிதான். பிரபாகர் இன்னொருவர், அவர் இப்போது வருவதே இல்லை, ஆளே இல்லை. ஆக மீதி இருப்பது ஓபிஎஸ் அவர்களும் வைத்திலிங்கம் அவர்களும் தான். இப்படித்தான் ஓபிஎஸ்ஸின் நிலைப்பாடு தொடரப் போகிறது என்றால் வைத்திலிங்கமும் திமுகவுக்கு போவதை நோக்கி தானே பயணப்பட முடியும். ஒரு அரசியல்வாதி வரவிருக்கிற தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பாரா? நினைக்க மாட்டாரா? அவர் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ. மீண்டும் சட்டமன்றத்துக்கு போக வேண்டும் என்பதுதானே அவர் சிந்தனையாக இருக்க முடியும். அதற்கு என்ன வாய்ப்பு என்றுதானே யாரும் பார்ப்பார்கள். ஆக என்டிஏவிலும் இடம் இருப்பதாக தெரியவில்லை. தனி கட்சி துவங்கினால்தான் என்டிஏவில் இடமே. காரணம், வெறுமனே என்டிஏவில் இடம் என்றால் அமைப்பு ரீதியாக என்ன வாய்ப்பு இருக்கிறது? எப்படி வைத்திலிங்கம் ஒரத்தநாடு தொகுதியிலே எப்படி என்டிஏ சார்பாக எந்த சின்னத்தில் போட்டி போடுவார்? தாமரை சின்னத்தில் போட்டி போடுவாரா அல்லது சுயேட்சை சின்னத்தில் போட்டி போடுவாரா? இப்படி பல குழப்பங்கள் இதுல இருக்கின்றன. இது எல்லாமே எல்லோருக்கும் தெரிந்த குழப்பங்கள் தான். மீண்டும் மீண்டும் ஓபிஎஸ் அவர்களை அதை டினையல் மோடு என்று சொல்வார்கள். பொலிட்டிக்கலி டினையல் மோடு, நிராகரிப்பு மனப்பான்மையிலே இருக்கிறார். அவரை பொறுத்தவரையில் அதிமுக ஒருங்கிணைப்பு என்பதை சொல்லி வருகிறார். அது சாத்தியமே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி 100% சாத்தியம் இல்லை என்று சொல்லிவிட்டார். அப்படியான சூழ்நிலையில் ரெண்டே வாய்ப்பு தான். ஒன்று என்டிஏவில் அல்லது பிஜேபியில் இணையலாம், அதற்கு எந்த தடையும் இருக்காது. அல்லது தனி கட்சி துவங்கலாம், அது இல்லை என்று இப்போது அவரே கூறுகிறார். ஆக அந்த முயற்சியும் கைவிடப்பட்டு விட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்படியான சூழ்நிலையில் மீண்டும் மீண்டும் புரட்சி தலைவர் வகுத்த கொள்கை, ஜெயலலிதா அவர்கள் போற்றி பாராட்டியது என்றெல்லாம் இன்றைக்கு ஜெயலலிதா நினைவு தினம். ஜெயலலிதா நினைவு தினத்துல இருந்து கொண்டு அவர் கொடுக்கிற பேட்டி, அமித்ஷா அவர்கள் இதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்று. இரண்டு வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றீங்க. ஒன்னு பாஜகவில் இணைவது, இல்லது தனி கட்சி தொடங்குவது. தனி கட்சி தொடங்குறது நானா சொன்னேன்னு அவர் கேட்டாரு அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். இது குறித்து பேசுவதற்காக துக்ளக் ரமேஷ் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். அமித்ஷாவை சந்தித்து பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறாரு. அமித்ஷா எந்த வகையில் இதற்கு உதவுவார்னு நினைக்கிறீங்க? சென்னையில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து அதிமுக ஒன்றிணைப்பு பற்றி பேசியதாகவும் தனி கட்சி ஆரம்பிப்பதாக நான் சொல்லவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது தொண்டர்களுடைய எண்ணமாகத்தான் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்கும் கழகமாக தாங்கள் செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் சென்று வலியுறுத்தினேன் அப்படின்னு கடந்த வாரம் அவர் போனதை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அமித்ஷா எந்த வகையில் இதற்கு உதவுவார்னு நினைக்கிறேன்?
அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை போய் சந்தித்தார். ஆனால் அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் என்பதை சொல்ல வேண்டும் இல்லையா? ஒண்ணு. இரண்டாவது, இதே மாதிரி நோக்கத்துலதான் முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் போனாங்க, அமித்ஷாவை பார்த்தாரு, போய் தாவேக்காவில சேர்ந்துட்டாரு, ஒருங்கிணைக்கிறேன்னு சொன்னாரு. ஒருங்கிணைப்பதற்காக என்ன முயற்சி எடுத்தாரு? ஒன்றும் இல்ல. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு கட்சியில நேரடியா ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு, உரிமையை மீட்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்திய நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, மாநில உயர் நீதிமன்ற தீர்ப்பு, 2 பொதுக்குழு, இதையெல்லாம் மனசுல வைக்காம, ஒருவேளை அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல, நேரடியா கட்சியை எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்க வழிநடத்துறோம் அப்படின்னு சொல்லி இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர்ல நீங்க ஐக்கிய நாட்டு சபைக்கு போனாலும் கூட அதனால் என்ன பயன்? ஒன்று, மாவட்ட கழக செயலாளர்கள் 85 பேர்ல ஒரு 30 பேரால் உங்ககிட்ட வரணும், அது வரல. பொதுக்குழு கூட்டல, வழக்குகளை தாக்கல் பண்ணீங்க, ஒரு சாதகமான தீர்ப்பு நீதியரசர் ஜெயச்சந்திரன் தீர்ப்பை தவிர வேற எந்த தீர்ப்பும் இல்ல. அப்படிங்கிற போது எதன் அடிப்படையில் ஒருங்கிணைப்போம் என்று சொல்லுகிறார்கள் என்று இது தெரியவில்லை. ஆனாலும் அரசியல் தலைவர்கள் எந்தவித வெளிப்பட தன்மையும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நாம் ஒரு கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரணும், நாம போராட்டம் கொண்டு வர முடியும் நினைக்கிறது, அது காகித ஓடம், கற்பனைக்கு ஒவ்வாத செயல். ஆகையினால இவை எல்லாமே எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. இவர் கட்சியை ஒருங்கிணைப்பேன்னு சொல்லி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் முயற்சி செய்கிறார். எத்தனை வருஷமா? 3 வருஷமா. என்ன முயற்சியில என்ன வெற்றி கிடைச்சது? எந்த வெற்றியும் கிடைக்கவில்லை. ஆகவே உழைக்கிறவர்களுக்கு தான் கட்சி. அதே நேரத்துல இவர்களை சேர்ப்பதா இல்லையா என்பதை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் அவர்கள் தான் முடிவெடுப்பார்கள். இது தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. தன்னிச்சையாக சேர்க்கலாம், எங்களை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லலாம். ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியம் இல்லை என்பதுதான் அடியனுடைய கருத்து நான் நினைக்கிறேன். உழைக்கிறவர்களுக்கு தான் கட்சி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க. திரு செங்கோட்டையன் கட்சியிலிருந்து பிரிந்து தாவேக்காவில் இணைந்திருக்கிறார். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரு உழைக்கலையா? திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒருங்கிணைக்கிறேன்னு சொன்னாரு, தாவேக்காவில் நான் ஒருங்கிணையே. இதுவரைக்கும் என்ன முயற்சி எடுத்திருக்கிறாரு? 2 10 நாள் கெடு விதிச்சார். 10 நாள் கெடு முடிஞ்சு 2 மாசம் ஆயிருச்சு. இப்ப என்ன சொல்றாரு? இல்ல நான் எப்ப கெடு விதிச்சேன் அப்படிங்கிறாரு. அப்ப அவர் பேச்சில் முரண்பாடு தெரியலையா? இதே மாதிரி நீங்க தற்காலிக பொதுச் செயலாளர் அப்படிங்கிறாரு. ஆனா 2 பொதுக்குழுவிலையும் திரு செங்கோட்டையன் அந்த ஸ்ரீவாரி மண்டபத்து உள்ளே இருந்தாரு. அப்போ பொதுச் செயலாளர்னு தேர்ந்தெடுத்த போது செங்கோட்டையன் அந்த அரங்கத்துக்குள்ள இருந்தாரு, வாக்களித்தார், ஒப்புதல் தெரிவித்தார், இசைவு தெரிவித்தார். இப்ப இல்ல 4 வருஷம் கழிச்சு கல்வித்துறை அமைச்சர் 4 வருஷம் இருந்துட்டு. நன்றி திரு அக்னீஸ்வரன். நம்ம மீண்டும் பேசலாம். மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தற்பொழுது பேட்டி அளித்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், பிரிந்தவர்கள், விலகி இருப்பவர்கள், ஒதுங்கி இருப்பவர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டால்தான் மீண்டும் அந்த இயக்கம் அறிவிபெறும் என்கிற கருத்தை பல்வேறு காலகட்டங்களில் திரு பன்னீர்செல்வம் தெரிவித்து விட்டார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்பதற்கு தயாராக இல்லை. கடைசியாக கிடைத்த தகவலின்படி திரு பன்னீர்செல்வமோ அல்லது திரு டிடிவி தினகரனோ தேசிய ஜனநாயக கூட்டணியின் உறுப்பு கட்சிகளாக வேண்டுமானால் இருந்துவிட்டு போகட்டும், அதிமுகவில் அவர்களை சேர்ப்பதற்கு இடமில்லை என்றுதான் திரு எடப்பாடி பழனிசாமி நிலையை எடுத்திருப்பதாக நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் அவ்வாறு உறுப்பு கட்சிகளாக இருந்தால் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பு இவர்களை தோற்கடிக்க முயற்சி செய்யாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக எதையும் செய்வார். ஆகவே உறுப்பு கட்சியாக இருக்க தயாராக இல்லை என்பதுதான் திரு பன்னீர்செல்வமுடைய நிலைப்பாடு. ஆகவே அவர் டெல்லிக்கு போய் தெரிவித்து விட்டு வருவார் என்று என்னிடத்திலே அவருடைய கட்சியைச் சேர்ந்த 1 முக்கிய பிரமுகர்கள் தெரிவித்தார்கள். அதைத்தான் இப்போது மீடியாவிலும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அவருடைய தொடர் முயற்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா கண்டிப்பாக இணைப்புக்கு சாத்தியமே இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்காரு. தொடர்ந்து முயற்சி செய்கிறார், அதற்கு பயன் இல்லை. அதிமுகவை சேர்ந்த 6 முன்னாள் அமைச்சர்களையே திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து
2.5 மணி நேரம் இந்த ஒற்றுமைக்காக பேசி பார்த்து அப்போதே திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்து விட்டார். ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி கட்சி தோற்றாலும் பரவாயில்லை, கட்சி தன் கைப்பிடிக்குள் இருக்க வேண்டும் என்று கருதுகிறார். இன்றைக்கு அதிமுக மிக மிக பலவீனமான நிலையில் இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு கிடைத்தது வெறும் 22% ஓட்டு தான். 7 தொகுதிகளில் டெபாசிட்டை பறிகொடுத்து 13 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு அதிமுக தூக்கி அடிக்கப்பட்டது. இந்த நிலையிலும் அதிமுகவின் வீழ்ச்சி பற்றி, தேய்ந்து வருகிற நிலை பற்றி உணராமல் திரு எடப்பாடி பழனிசாமி யாரையும் சேர்க்க மாட்டேன் என்று சொல்லுவது தொடர்ந்து அதிமுகவை தோல்வி பாதையில் பயணிப்பதற்குத்தான் வழிவகுக்கும். கட்சி ஒன்றுபட்டால் தான் தொண்டர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும், இல்லாவிட்டால் அதிமுக தோல்வியைத்தான் தழுவும். இவர்கள் இணைய வேண்டும் அப்படிங்கறது தான் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் எதிர்பார்க்கிறார்கள்னு நீங்க சொல்றீங்களா? அதிமுகவை சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் இவ்வாறு அம்மாவால் அரசியலில் வளர்க்கப்பட்டவர்கள், அடையாளம் காணப்பட்டவர்கள் வெவ்வேறு கூறுகளாக பிரிந்து நிற்பதால் கட்சி பாதிக்கப்படுகிறது என்றுதான் நினைக்கிறார்கள் என்பதை பல முன்னாள் இந்நாள் அமைச்சர்களிடம் பேசியவன் என்கிற முறையிலே நான் நன்றாக அறிவேன். அதிமுக இப்போது மிக பலவீனமாக இரு நிலையில் இருக்கிறது. அதிமுகவினுடைய இடத்தை தாவேகா பெற்று அந்த திசையை நோக்கி வலிமையான ஒரு சக்தியாக தாவேகா உருவெடுத்து வருகிறது என்பது கள யதார்த்த நிலை. அதிமுக தன்னை பற்றி கற்பனையில் இருக்கிறது. தான் தான் 2வது பெரிய கட்சி என்ற கற்பனையில் எடப்பாடி பழனிசாமி மிதந்து கொண்டிருக்கிறார். அது உண்மை நிலவரம் அல்ல. அதிமுக எப்போதோ தேய்வை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இந்த முயற்சியை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய நிலையில அதனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இது சரியான ஒரு திசையில் அதிமுக பயணிக்கும் அப்படிங்கிற கருத்தை வச்சிருக்கிறீங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. இது குறித்து பேசுவதற்காக திராவிட ஆய்வாளர் துரைக்கருணா இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தற்பொழுது நீங்க செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, அதாவது இந்த ஒற்றை தலைமை என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்று நடைபெற்ற அந்த 2024 தேர்தலில் ஒரு பெரும் தோல்வி அடைந்ததுனால இந்த ஒருங்கிணைப்பு என்கிற கருத்தை தொடர்ந்து திரு OPS அவர்கள் வலியுறுத்தி வருகிறார். அதே நிலைப்பாடுதான் கடந்த வாரம் நடைபெற்ற அவர்களுடைய அந்த மாவட்ட மாநில நிர்வாக குழு கூட்டத்திலுமே அதே முயற்சி தான் என்று சொன்னார்கள். இந்த ஒருங்கிணைப்பு முயற்சி என்று நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக இவரும் சரி, இப்போது தாவேகாவில் இணைந்துள்ள திரு செங்கோட்டையனுமே கடைசி நாள் வரைக்குமே பாஜக ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகத்தான் சொல்லி வந்தார்கள். அதே நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கு டெல்லி சென்று திரு அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாக சொல்லுகிறார். எனவே அந்த நிலைப்பாட்டில் அவர் இன்னும் உறுதியாக இருக்கிறார் என்பது தெரிகிறது. திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றுவதற்கு ஒரு ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேவை என்கிற கருத்தாக்கம் டெல்லி பாஜகவிடம் அமித்ஷாவிடம் இருக்கிறது. அவங்க மத்திய உளவுத்துறை மூலமாக திரட்டிய அந்த கருத்து தகவல்களின் அடிப்படையில் 8லிருந்து 10% வாக்குகள் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல இருப்பதாக தகவல்கள் தெரிகிறது. இதையும் தாண்டி பாஜக சார்பில் தமிழகத்தில் போட்டியிட விரும்புகிற பல முக்கிய நிர்வாகிகள் ஒன்றுபட்ட அதிமுக தான் நமக்கு வெற்றி தேடி தரும், ஒரு வலுவான கூட்டணியும் அமையும் என்கிற கருத்தாக்கத்தில் இருக்கிறார்கள். இந்த தகவலும் அமித்ஷாவுக்கு தெரிவிக்கப்பட்டு அமித்ஷா இந்த முயற்சியில் ஈடுபடுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருப்பதாகத்தான் தெரிகிறது. இல்லை என்றால் இதை அழைத்து திரு OPS அவர்களிடம் பேசியிருக்க மாட்டார் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் தமிழகத்திற்கு வந்தபோது சந்திக்காத திரு அமித்ஷா இப்போது திரு OPS அவர்களை டெல்லிக்கு வரவழைத்திருக்கிறார் என்றால் இந்த ஒருங்கிணைப்புக்கான மீண்டும் ஒரு தொடக்கமாக இதை பார்க்கலாம். சகோதரி நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்முடைய இணைப்பில் இருக்கிற, அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நீங்க செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, இந்நிலையில ஏற்கனவே திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இந்த இணைப்பு நடைபெற்றாதான் இந்த அதிமுகவினுடைய பலம் அப்படிங்கிறது உறுதியாகும், இந்த தேர்தலுக்கு அது ரொம்ப முக்கியமான தேவை அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா அந்த இணைப்பு என்பது காலத்தினுடைய கட்டாயம் ஒரு வகையில. ஏன்னா நீங்க செங்கோட்டையன் அவர்கள் இணைவதற்கு முன்பு இப்படியான ஒரு பேச்சு இல்ல. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் திமுக பக்கம் நகர்ந்திருந்தா அதிமுகவுக்கு இந்த அளவுக்கு நெருக்கடி இல்லை. அவர் தமிழக வெற்றி கழகம் நோக்கி போனதுனாலதான்
இந்த இணைப்பினுடைய முக்கியத்துவத்தை இன்னைக்கு பாஜக உணர்ந்திருக்காங்க. நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலை ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட தென் மாவட்டங்கள்ல ஒரு 21 தொகுதிகள்ல அதிமுகவினுடைய வெற்றியை அமமுக பறித்தாங்க. பல தொகுதிகளில் வெறும் 500 ஓட்டு 400 ஓட்டுல கூட அதிமுக தோல்வி அடைந்தாங்க. உதாரணமா நீங்க தென்காசி மாதிரியான தொகுதிகள் கூட எடுத்துக்கலாம். அப்ப இந்த சூழல்ல தான் இப்ப செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகம் பக்கம் போயிட்டாரு, தொடர்ந்து பன்னீர்செல்வம் அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ அது போன்ற முடிவுகளை எடுத்துட்டாங்கன்னா அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலவீனம் அப்படிங்கறத பாஜகவும் மதிப்பீடு செய்திருக்காங்க. இது அதிமுக மதிப்பீடு செய்தாங்கிறத விட பாஜக ரொம்ப ஆழமா உள்வாங்கியிருக்காங்க. அதுல அண்மையில தான் வைஜெயன் பாண்டா நியமிக்கப்பட்டிருந்தாரு தமிழகத்தினுடைய அந்த தேர்தல் பொறுப்பாளரா. பீகார் தேர்தல் முடிந்த உடனே அவர்களுடைய முழு கவனமும் தமிழகம், மேற்குவங்க மாதிரியான மாநிலங்களை நோக்கி திரும்பி இருக்கு. அதனுடைய ஒரு அச்சாரமாக தான் இன்னைக்கு பன்னீர்செல்வம் அவர்கள்ட்ட இவ்வளவு பேசியிருக்காங்க. இவர் இணைப்பு குறித்தும் மிக முக்கியமான விஷயங்களை பன்னீர்செல்வம் அவர்கள் பகிர்ந்திருக்காங்க. இந்த இணைப்பு என்பது காலத்தினுடைய கட்டாயம். நீங்க தேர்தல்ல ஒரு வெற்றி தோல்வி என்பதை தாண்டி களத்துல நம்ம ஒரு முக்கியமான ஃபைட்டரா இருக்கோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல அதிமுக இருக்கு. அப்ப அது பல பிளவுகளா இருக்கு அப்படிங்கறதுதான் விஜய் போன்றவர்கள் நாங்க தான் அந்த இடம் 2வது இடம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலை பயன்படுத்துறாங்க. அந்த இடம் தான் பாஜகவுக்கோ அதிமுகவுக்கோ ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கு. இதை நோக்கி பேசுவதற்கான ஒரு சூழல் எழுந்திருக்கு அப்படின்னே பாக்குறேன். தற்பொழுது தொடர்ந்து பாஜக இந்த இணைப்பு மிக முக்கியம், அதாவது இந்த அடுத்த வெற்றிக்கு இந்த இணைப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கருதும் போது எடப்பாடி பழனிசாமி அதற்கான ஒரு முகாந்திரமே கொடுக்காம இருக்கிறாரு. இல்ல, நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்மையில அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேசுகிற பொழுது கூட செங்கோட்டையன் அவர்களை விமர்சிக்கிற பாணியில அவர் சொன்னாரு, பிரிந்து சென்றவர்களோடு அல்லது நீக்கப்பட்டவர்களோடு அவர் தொடர்புல இருந்தாரு, அதனாலதான் நாங்க இதை இப்படி அவரை நீக்க வேண்டியதாயிற்று என்கிற ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். அதுவே பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறார் அப்படிங்கறத காட்டுறதுக்கான ஒரு கண்ணாடி தான். இன்னொன்று, அதிமுகவினுடைய உள் விவகாரங்கள்ல தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டணியை உறுதி செய்தார். அதை அவரே பல முறை தெரிவித்திருக்காங்க. அதிமுகவினரும் அதான் நம்புறாங்க. இந்த நேரத்துல பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் இணைப்பு அப்படின்னு சொல்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கண்டிப்பா கொடுக்கும். அவர் அதற்கு உடன்படுவதற்கு எளிதில வாய்ப்பில்லை. அதிமுகவில் 10ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த பொதுக்குழுவுக்கு பின்புதான் அது என்ன வகையான மாற்றங்களை சந்திக்க போகுது அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியும். இன்னொன்று, பன்னீர்செல்வம் தன் தரப்பு தானே சொல்றாரு. இப்ப அவர் இணைப்பை வலியுறுத்தினே அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதலில் இணைப்புக்கு பேசுகிற பொழுதுதான் ஒரு கட்டத்துல எடப்பாடி பழனிசாமி ஒரு அச்சிரத்தை எடுப்பார். அவங்க ஏற்கனவே சொன்னாங்க, பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய குழுவினர் பேசுகிற பொழுது, கடந்த கூட்டத்தில் பேசுகிற பொழுதே சொன்னாங்க, அதிமுக உரிமை மீட்பு குழுவை இனிமேல் கழகமா மாத்த போறோம்னு தான் சொன்னாங்க. கழகம்னு மாத்துறது ஒரு தனி கட்சி தான். அப்ப முன்னுக்கு பின் முரணாக இருக்கு. அவர்கள் அன்று சொன்னதுக்கும் இன்று பேசுறதுக்குமே முரணாக இருக்கு. டெல்லியில அவர் ஒரு தனி கட்சி பதிவு செய்யதான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில இதுவும் ஒரு முரணான ஒரு உரையாடல் தான். அப்ப அந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2 வகையான அழுத்தம் கொடுக்க முடியும். ஒன்று, அவரை கட்சிக்குள் மீண்டும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது. அது ஏற்கனவே ஓபிஎஸ் தெளிவுபடுத்தி இருந்தார். நிராயுத பாணியாக வர தயாரு, எந்த விதமான பொறுப்பு வேண்டாம், எல்லாம் வெளியில் சொன்னாலும் உள்ளுக்குள்ள அவர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், எதுவுமே இல்லாமல் அப்படி யாரும் வந்துவிட மாட்டார்கள். இன்னொன்று, அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு பாக்குறப்ப தனி கட்சி தொடங்குவதுதான். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 2ல் ஏதாவது ஒரு விருப்பத்தை அவர் தேர்வு செய்யலாம். பன்னீர்செல்வம் அவர்கள் இப்பொழுது அந்த செங்கோட்டையன் நகர்வை பயன்படுத்தி தன்னோட முக்கியத்துவத்தை அவர் இன்னும் கொஞ்சம் அழுத்தமா அவர் பாஜக தலைமைக்கு உணர்த்தி இருக்கிறார் அப்படின்னு தான் இதை பாக்குறேன். மற்றபடி இதுல முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நிச்சயமா இருக்கிறார். நன்றி, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன். எடப்பாடி கே பழனிசாமி தனது அரசியல் இருப்பை தக்க வைக்க எதையும் செய்வார் என்று ஏற்கனவே திரு துக்ளக் ரமேஷ் தெரிவித்திருந்தார். இந்த செய்தியில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரவே அமித்ஷாவுடன் தான் சந்தித்ததாக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார்.